எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்ன நேர்த்திக்கடனா சிதறு தேங்காய் போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம். இது தேங்காய் எண்ணெய் அரைக்கிறதுக்காக தேங்காய் வாங்கிட்டு வந்திருந்தாரு. ஸோ அதை ஒரே ஆளாக உடச்சி காய வைக்கலாம் முடியாது. இவங்க இருக்கிறப்பவே வேலை வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு தான் காலையில் இது பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை காலையில் உடச்சி கொடுத்தாங்க. 2 பேருமே மாற்றி மாற்றி உடச்சி மார்னிங் கிளம்புறதுக்கு முன்னாடியே செஞ்சு கொடுத்துட்டாங்க. அதுவும் பையன் பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்டு தான். ஸோ ரொம்ப ஸ்பீடாக ஒரே போட்டுருவான், டக்குன்னு உடஞ்சிடும். அதுவும் பவுலிங் போடுற நினப்பில் அவனுக்கு கிரிக்கெட்னால் ரொம்ப பிடிக்குமா. ஸோ பவுலிங் போடுற நினப்பில் போட்டான்னா ஒரே இதில் முடிச்சிடுவான். தேங்காய் எண்ணெய் வீட்டிலையே அரைச்சிக்குவாங்க. தேங்காய் தெரிஞ்சவங்கக்கிட்ட வர்ற வழியில் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்துடுவார். கிலோ கணக்கில் தான். ஸோ வாங்கிட்டு வந்துட்டு அதை உடச்சி இனி இதை காய வச்சோம் அப்படின்னா 2 நாளில் நல்லா காஞ்சிரும். அப்புறம் தொட்டியிலேருந்து நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு வாரம் காய வச்சோம் அப்படின்னா இப்போ அடிக்கிற வெயிலுக்கு ஒரு 3-4 நாளே போதும். அந்தளவு வெயில் அடிக்குது, நல்லா காஞ்சிரும். அதுக்கப்புறம் கொண்டு போய் ஆட்டி எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா ஒரு 7-8 மாதத்துக்கு சுத்தமான தேங்காய் எண்ணெய் நல்ல வாசனையோட சூப்பராக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி தான் ரெடி பண்ணி வச்சுக்குவோம் நாங்கள். மோஸ்ட்லி எல்லா ப்ரிப்ரேஷனுமே எதெல்லாம் வீட்டில் செய்ய முடியுமோ அதெல்லாமே வீட்டில் ரெடி பண்ணிடுவோம். அவங்கெல்லாம் கிளம்பி போயாச்சு. என்னோடய டெய்லி ஒர்க்கை முடிச்சுட்டு இன்றைக்கி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் தான் பண்ண போகிறேன். கொஞ்சம் ஒர்க்கை இன்னும் சுறுசுறுப்பாக ஒரு நல்ல மூடோடு செய்கிறதுக்கு ஒரு நல்ல வாசனை இருந்துகிட்டே இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி இன்றைக்கி பார்த்திங்கன்னா தசாங்கம் இந்த பவுடர் தாங்க. இதை இந்த மாதிரி இந்த கோனில் போட்டு நம்ம ஆன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அதோட வாசனை உண்மையாகவே சூப்பர் வாசனையாக இருக்கும். தசாங்கம் யூஸ் பண்ணாதவங்க வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். வீட்டில் ரொம்ப சூப்பரான ஸ்மெல்லாக இருக்கும். அதுவும் ஒரு மைல்டாக அந்த ஸ்மெல் நம்மளை இன்னுமே ஆக்டிவாக வச்சுக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நான் ஒவ்வொரு நாள் இந்த மாதிரி வாசனை பொருட்கள் இல்லையா, ஏதாவது ஒரு விளக்கேற்றி வைக்கிறதோ இல்லை ஏதாவது லைட்னிங் வச்சுட்டோம் அப்படின்னா வீடு ரொம்ப நல்லா பிரைட்டாக இருக்க நமக்கும் மைண்டு பிரைட் ஆகும், வேலைகளும் சுறுசுறுப்பாக ஓடும். இது என்னோட இதுங்க. அது மாதிரி தான் இன்றைக்கி தசாங்கம் பற்றி வச்சாச்சு. வாசனை சூப்பராக பாருங்கள். இந்த புகையில இருந்து வர்ற வாசனை அப்படியே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி காலையில் செய்ய வேண்டிய நம்மளோட டெய்லி ஒர்க் எல்லாமே முடிச்சாச்சு. அதாவது பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறதுன்னு எல்லாம் கடகடன்னு முடிச்சிட்டேன். இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நம்மளை நம்பி இருக்குது இல்லையா இந்த வாயில்லா ஜீவன்கள் செடிகள், அதுகளுக்கு இன்றைக்கி நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணலாம் அப்படின்ட்டு தான் எல்லா இன்டோர் பிளான்ட்ஸ் எல்லாம் நேற்றே வெளியே இருக்கிற அவுட்டோர் பிளான்ட்ஸ்க்கெல்லாம் பண்ணிட்டேன். சரி இன்டோர் பிளான்ட்ஸுக்கும் கொஞ்சம் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அது எல்லாம் தாங்க எடுத்துகிட்டு இருந்தேன். நீம் ஆயில் வீட்டிலையே வாங்கி வச்சுக்குவேன். அதில் டைலூட் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். ஸோ 1 லிட்டருக்கு ஒரு கொஞ்சமாக ஒரு 10-15 ட்ராப்ஸ் ஆட் பண்ணி, ஆக்சுவலாக தண்ணியும் ஆயிலும் மிக்ஸ் ஆகாது இல்லையா, அதனால ஒரு 4-5 ட்ராப்ஸு விம் ஜெல் அந்த லிக்விடை ஆட் பண்ணிக்குவேன். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா ஷேக் பண்ணிட்டோம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் விம் ஜெல் பார்த்திங்கன்னா நிறைய ஆட் பண்ணிடக்கூடாது. இது அந்த ஆயிலும் நீம் ஆயிலும் வாட்டரும் நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்காக அந்த விம் ஜெல் ஒரு 4-5 ட்ராப்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா மிக்ஸ் ஆகிக்கும். அதுக்காக தான். ஸோ இது தான் பண்ண போகிறேன் இன்றைக்கி. நம்ம இன்டோர் பிளான்ட்ஸ்க்கு எல்லாமே பார்த்திங்கன்னா லீஃபில் நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதை அப்படியே ப்ரஷ் வச்சு தொடச்சி எடுத்தோன்னு வைங்களேன், ரொம்ப சூப்பராக ஷைனிங்காக இருக்கும். அதே மாதிரி நல்ல க்ரோத்துக்கும் அதுக்கு ஹெல்ப் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ப்ரஷ்ஷை வச்சு அந்த டஸ்ட் எல்லாத்தையும் எடுத்துடணும். எடுத்ததுக்கப்புறமா லீஃபில் நான் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த ப்ரஷ் வச்சு நல்லா தொடச்சி எடுப்பேன். ஸோ ஏதாவது சின்ன சின்ன பூச்சிக்கு இருந்தாலும் கிளியர் ஆகிடும். அதே மாதிரி லீஃபும் நல்லா ஷைனிங்காக பார்க்க நல்லா இருக்கும். அதே மாதிரி பிளான்ட்டோட க்ரோத்துக்கும் இது ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன். ஸோ பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டாக இருக்குது லீஃப்லெல்லாம். ஸோ அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வீட்டுக்கு சந்தோஷம் கொடுக்கறதே எல்லாத்துக்கும்னு சொல்ல முடியாது, எனக்கு என்னோடய பர்சனல் இது பார்த்திங்கன்னா இந்த பிளான்ஸ் தான். சில நேரங்களில் எப்போ ரொட்டீன் ஒர்க்கையே பண்ணிக்கிட்டே இருந்தோன்னு வைங்களேன், லைஃபே போர் அடித்த மாதிரி இருக்கும். நமக்குன்னு சில நாள் சில வேலைகள் பிடிச்ச வேலைகளை பிடிச்ச மாதிரி செய்யணும். ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி என்னோடய டே பார்த்திங்கன்னா பிளான்ஸோடவே பாதி நேரம் முடிஞ்சிச்சு. எல்லாத்துக்கும் பொறுமையாக எல்லா லீஃபுக்கும் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதை தொடச்சி எடுத்து சின்ன சின்ன லீஃபாக இருந்தால் சின்ன ப்ரஷ்ஷை வச்சு கூட செய்வேன். அதே மாதிரி நிறைய லீஃப் இருக்கிற பிளான்ட்ஸ்க்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அதையெல்லாம் நல்லா ஃபோர்ஸாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டா முடிஞ்சிச்சு. அதே மாதிரி ஸ்டெம் அண்ட் ரூட்டுக்குமே கொஞ்சமாக டைலூட் பண்ண நீம் ஆயிலை ஊற்றி விட்டுறது நல்லது தான்.
ஸோ இந்த வேலை தான் இன்றைக்கி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக செஞ்சிட்ருந்தேன். வெயிலாக பயங்கர வெயிலுங்க. ஸோ முதல் வேலையே வந்து இதை தான் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப வெயில் வர்றதுக்கு முன்னாடி பிளான்ஸுக்கு இதெல்லாம் செஞ்சிடணும் அப்படின்ட்டு. மார்னிங் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட்க்கு ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து ஃபோன் வந்துச்சு. எடுத்ததையுமே ஸ்பீக்கர் வேறு ஆன் பண்ணியிருந்தாரு, அதனால் நல்லாவே கேட்டுச்சுங்க. என்னடா நல்லா இருக்கியா, நான் ஃபோனையே காணோம் அப்படின்ட்டு ஃப்ரெண்டு கேட்க, அதுக்கு இவர் என்னன்னாரு, ஏண்டா எனக்கு கல்யாணமாகி 20 வருஷம் ஆச்சு அப்படின்னாரு. எனக்கு ஒன்றுமே புரியல, அவர் கேட்குறதுக்கும் இவரோட பதிலுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்ட்டு. அப்புறம்தான் யோசித்தேன், நல்லா இருக்கியான்னு கேட்டதுக்கு அதுக்கு தான் இவர் வந்து பதில் 20 வருஷம் ஆச்சு, எப்படி நல்லா இருக்க முடியும் கல்யாணத்துக்கு அப்புறங்கிற பதில் போல் இருக்குது அப்படின்ட்டு. என்ன ஒரு கிண்டல் பார்த்தீங்களா? அது என்னவோ தெரியல, கல்யாணம் ஆகிட்டா இவங்க எல்லாம் தான் கஷ்டப்படுற மாதிரி, ஒய்ஃப் எல்லாம் வந்து அப்படியே இவங்களை கொடுமைப்படுத்துகிற மாதிரி, இது எல்லாத்துக்குமே இருக்கிற ஒரு ஜென்ஸுக்கு, மேரிடான ஜென்ஸுக்கு இருக்கிற ஒரு மைண்ட் செட்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு ஜோக்காகவே வச்சுக்கிட்டாங்க. மெசேஜே பாருங்கள், வாட்ஸ்அப்பில் மெசேஜ், ஃப்ரெண்டு மெசேஜ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்வர்டட் மெசேஜ் தான். ஒய்ஃபை கிண்டல் பண்ணுறது, ஒய்ஃப் டார்ச்சர் பண்ணுற மாதிரியும், ஆஃப்டர் மேரேஜ் லைஃபே கொடுமையாக போகிற மாதிரியுமே தான் இருக்கும். இவர் மொபைல் பார்த்துட்டு ஒரு மெசேஜை பார்த்து சிரிக்கிறாரு அப்படின்னாலே தெரியும் இது நம்மளை சார்ந்து தான் ஏதோ வந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ என்னவோ தெரியலைங்க. ஆனால் நம்மெல்லாம் பாருங்கள், அப்படியா நம்ம வந்து கிண்டல் பண்ணிக்கிறோம், இல்லை அப்படியா யோசிக்கிறோம், எதுவாக இருந்தாலும் அப்படியே போய்க்கிறோம் இல்லையா, நம்ம விட்டு கொடுக்குறதும் இல்லை. ஸோ அவங்களும் வந்து சீரியஸாக செய்கிறதில்ல, பட் இது ஒரு ஜோக்காகவே வச்சுக்கிட்டு அலைஞ்சிட்ருக்காங்க. ஓகே, அப்புறம் பார்த்திங்கன்னா க்ராசரி ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபில் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதையும் எல்லாம் ஃபில் பண்ணி வச்சுட்டு, அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒர்க் தான். நான் முதல்ல ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன், நாங்கள் சித்தர்கள் வழிபாடும் செய்வோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. சித்தரோட ஃபோட்டோஸ் வைக்கல, பட் நாங்கள் ஃபாலோ பண்ண சில சுவாமிஜி ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சுருக்கோம். அதை வந்து இன்றைக்கி க்ளீன் பண்ணி எடுக்க போகிறேன். அது பார்த்திங்கன்னா நான் பூஜா யூனிட்டில் சுவாமி படங்கள்லாம் வச்சுருக்கிற இடத்துல வைக்கல, அதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் தான் வச்சுருக்கேன். ஏன்னா என்ன தான் இருந்தாலும் மனித பிறவி எடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து இவங்கள் கூட வச்சு பூஜை செய்யக்கூடாது, அதனால் தனியாக வச்சுக்கலாம் அப்படின்ட்டு வச்சுருக்கேங்க. நாங்கள் யார் யார் படங்கள் வச்சு சாமி கும்பிட்றோம் அப்படின்னு பார்க்கலாம். பொள்ளாச்சி பக்கம் புறவைப்பாளையம்னு ஒரு கிராமம் இருக்குது. அங்கே வந்து கோடி சுவாமிகள் இருக்காங்க. அவங்கள வந்து வழிபடுவோம். அவங்க வந்து ரொம்ப ரொம்ப என்னமோ தெரில, நிறைய மாற்றங்கள் எங்களுக்கு ஒரு சினிமாவில் பார்க்குற மாதிரி கூட எங்களுக்கு நடந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருந்துச்சு. அதனால் அவங்கள வந்து எப்போவுமே ரொம்ப வருஷமாகவே வழிபட்டுட்ருக்கோம். அடுத்ததான் நம்ம கணக்கம்பட்டி சத்குரு அப்பா. நிறைய பேர்த்துக்கு இவரை தெரிஞ்சிருக்கோம் கண்டிப்பாக, அவரையும் வழிபடுவோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா சாய்பாபா. இவங்க 3 பேருமே ஒரே ஆன்மா அப்படின்னு சொல்கிறாங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது. மெடிடேஷனில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மோஸ்ட்லி சித்தர் வழிபாடு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் 2 பேர்த்துக்குமே மெடிடேஷனில் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அதுவும் நான் பார்த்தீங்க அப்படின்னா மனவளக்கலை இருக்கு இல்லையா, அதில் பாரதியார் யூனிவர்சிட்டி மூலமாக எம்ஏ யோகா ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இப்போ தான் ஒரு 6 இயர்ஸ் பிஃபோர் தான் நினைக்கிறேன், கரெக்டாக எனக்கு தெரியல, பட் 5 or 6 இயர்ஸ் தான் இருக்கும். பிஃபோர் கொரோனா டைமில் தான் வந்து எம்ஏ யோகா ஃபினிஷ் பண்ணோம். இந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு காரணமே பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய மாமனார், என் ஹஸ்பண்டோட அப்பா, ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகங்க மெடிடேஷனில், ரொம்ப சூப்பராக ஃபாலோ பண்ணுவார். அவரை பார்த்து தான் இதுலெல்லாம் இன்ட்ரெஸ்டே வர ஆரம்பிச்சிச்சு. அது மட்டும் இல்லை, அவரோட கேரக்டரும் அப்படி தான், செம்மையான பர்சன். அதாவது ஒரு பர்சனை வந்து நெகட்டிவாக சொல்லாமல் இருக்கக்கூடிய ஆளுகளே இருக்க மாட்டாங்க இல்லையா. ஆனால் என் மாமனார் வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். எனக்கு தெரிஞ்சு யாருமே அவரை வந்து நெகட்டிவாக சொன்னதே கிடையாது. அந்தளவு ஒரு சிரிச்ச முகம், லவ்வபிளான கேரக்டர், பக்காவான ஒரு பர்சனுங்க. இப்போ இல்லை, ஸோ ரொம்ப மிஸ் பண்ணுறோம். பட் இந்த மாதிரி ஒரு எங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு வந்து அவர் தான் முழு காரணம்னு சொல்லலாம். ஆனால் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது மேரேஜ் ஆகி வந்த புதுசில் இங்கே வந்து சிலை வழிபாடே இருக்காது. ஏன்னா இவங்க மெடிடேஷன் பண்ணுறதுனால அந்த தீப ஒளியை மட்டுமே வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க, ப்ரே பண்ணிவிட்டு மெடிடேஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் மேரேஜ் ஆகி வந்த புதுசில் விளக்கேற்றுறோம் இல்லையா, அந்த விளக்கே பார்த்திங்கன்னா அவங்களோட குருஜியை தான் வச்சு அதுக்கு முன்னாடி குத்து விளக்கு வச்சுருந்தாங்க, விளக்கேற்றினேன். நான் என்ன நினச்சிட்டேன், ஸோ இதுதான் அவங்க வந்து தாத்தா போல் இருக்குது, ஸோ அதனால் அவரை வச்சு விளக்கேற்ற சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். சாமி படமே இல்லை வீட்டில். ஆனால் எங்கள் வீட்டு பழக்கம் எப்படின்னா, எங்கள் அம்மா
முக்கால்வாசி நேரம் கோயில்லையே தான் இருப்பாங்க. ஆமான்னா செவ்வாய் வெள்ளி எல்லாத்துக்கும் குடை தூக்கிட்டு கோயிலுக்கு போயிடுற டைப்பு. நாங்களும் அப்படி தான். அவ்வளோ ஒரு வழிபாடு, கோயிலுக்கு போகிறதாகட்டும் சரி, வீட்டில் விளக்கேற்றி சாமி கும்பிட்றதாகட்டும் சரி, எல்லாமே அப்படி தான் ஃபாலோ பண்ணோம். ஸோ இங்கே அந்த மாதிரி இல்லை அப்படிங்கிறப்போ கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. பட் பெருசாக ஒன்றும் அஃபெக்ட் ஆகலை. ஸோ நான் வந்து இதையும் ஃபாலோ பண்ணேன், அதையும் ஃபாலோ பண்ணேன். மாமனார் மாமியார் ஆகட்டும் யாருமே வந்து எதுக்கும் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணதே கிடையாது. உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை செய் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் எங்கள் மாமனார் வந்து நிறைய விஷயங்கள் மெடிடேஷனில் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. ஸோ அதெல்லாம் ரொம்ப ரொம்ப திருப்தியாகவும் இருந்துச்சுங்க. ஸோ இதெல்லாம் பேசிக்கிட்டே என்ன செஞ்சேங்கிறதையும் சொல்ல மறந்துட்டேன். ஒன்றும் பண்ணலை, அந்த டேபிள் எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் பண்ணிவிட்டு வந்தாச்சு. கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மஷ்ரூமில் தான் செய்யலாம். அதாவது இது வந்து நைட் டின்னருக்கும் கூட வச்சுக்கலாம். ஸோ அதனால் சிம்பிளான ஒரு மஷ்ரூம், இது கிரேவின்னு சொல்ல முடியாதுங்க, ஒரு தொக்கு மாதிரி. வெறும் ஆனியன் மட்டும் போட்டு சில்லி பவுடர், கரம் மசாலா, மஞ்சள் தூள் இது மட்டுமே போட்டு சூப்பராக ஒரு ரெசிபி. இது ஷார்ட்ஸில் கூட போட்டிருந்தேன். இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. ஈவினிங் அப்படியேவும் சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி தோசையில் வந்து ஸ்டஃபிங்காக கூட வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான், ஆனால் அந்தளவு டேஸ்ட்டு வந்து நிறைய போட்டு செய்கிறதுல கூட கிடைக்காதுங்க அந்த மாதிரி. ஸோ நைட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி தோசை தான். அதுக்கு பீக்கங்காய் தோல் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதில் தான் சட்னி ரெடி பண்ண போகிறேன். இந்த சட்னி வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நான் எப்படி செய்வேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கொஞ்சமாக கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அது கூடவே ஒரு வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துக்கிட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, பீக்கங்காய் தோல் இது எல்லாமே கை நிறைய எடுத்து யூஸ் பண்ணிக்குவேன். கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். ஏன்னா இந்த பீக்கங்காய் தோலோட கருவேப்பிலையும் அது கூடவே மல்லித்தலையும் ஆட் பண்ணுறப்போ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மல்லித்தலையும் வந்து நிறைய ஒரு கை நிறைய எடுத்துக்கோங்க. ஸோ கருவேப்பிலையோட வாசனை, பீக்கங்காய் தோலோட வாசனை எல்லாமே வராது இந்த மல்லித்தலை நிறைய சேர்த்துறப்போ. இது எல்லாத்தையும் நல்லா வணக்கிட்டு உப்பு சேர்த்து ஆற வச்சு அரைச்சி எடுத்தோன்னா சூப்பராக இருக்கும் இந்த சட்னி. ஒரு பச்சை மிளகாய், 2 வரமிளகாய் என் காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி, அதாவது இந்த சட்னிக்கு கொஞ்சம் புளிப்பும் கொஞ்சம் காரமும் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ ஆறுனதுக்கப்புறமா அரைச்செடுத்தாச்சு. அதுக்கு ஒரு தாளிப்பை கொடுத்து தோசையை ஊற்றி முடித்தோம் அப்படின்னா நம்மளோட நைட் டின்னர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, மண்பானையெல்லாம், அதாவது மண் சட்டியெல்லாம் கழுவுறப்போ நான்வெஜ் எல்லாம் செஞ்சுட்டு இந்த தேங்காய் நார் வச்சு க்ளீன் பண்ணால் போயிடும்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு எதை ஆட் பண்ணி நம்ம அப்படி க்ளீன் பண்ணுறது, அதாவது என்ன ஃப்ளூயிட் ஏதாவது யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் அதை வந்து அடுத்த வீடியோவில் செஞ்சே காட்டுறேன். எதுவும் தேவையெல்லாம் இல்லைங்க, நான் காட்டுறேனே அந்த வீடியோவில் எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இன்றைக்கி வ்ளாக். இப்படி தான் டே ஃபுல்லாகவுமே எனக்கு பிடிச்சமான வேலைகளை செஞ்சு என்ன நான் சந்தோஷமாக வச்சுக்கிட்டேன். எனக்கு மனசுக்கு ரொம்ப திருப்தியாகவும் இருந்துச்சு. இந்த மாதிரி வேலை தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கே அப்படின்னு இல்லாமல் எனக்கு பிடிச்சமான வேலைகள்னாலேயோ என்னவோ ரொம்ப சந்தோஷமாகவே இன்றைக்கி எல்லா வேலையும் செஞ்சாச்சு. டேவும் வந்து சூப்பராக முடித்தாச்சு. அதுக்கப்புறம் டின்னர் முடித்ததுக்கப்புறம் எப்போவுமே நைட் தூங்குறப்போ சீரக தண்ணி குடிக்கிறது பழக்கம். ஸோ அதையும் வந்து ரெடி பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னா, அடுத்தது பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டு கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பராக இன்றைக்கி டே ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.